Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 23 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு மகேந்திரா வேனுங்க. அந்த வேன்ல சவாரி ஒன்று கிடைக்குது. அந்த சவாரியை எடுத்துக்கிட்டு டி நகர்லேருந்து தூத்துக்குடி நோக்கி இரவு நேர பயணமாக அந்த வேன் டிரைவர் போறாருங்க. கிட்டத்தட்ட முதல் நாள் மதியமே கிளம்பி 10-12 பசங்களோட அந்த குடும்பத்தார்களோட சேர்த்து மொத்தம் 20 பேர் கிட்ட அந்த வேன்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அனைவருமே அவங்க ஊர் திருவிழாவுக்காக மொத்தமா கிளம்பி அந்த ஊருக்கு போறாங்க. கிட்டத்தட்ட இரவு 1 மணி ஆகுது. 1 மணிக்கு அவங்களோட கிராமத்து எல்லையை அடைகிறாங்க. அது ஒரு ஆற்றுப்பாலம். அந்த ஆற்றுப்பாலத்தை கடந்து அவங்க கிராமத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டர்ன் ஒன்று வருதுங்க. அந்த இடத்துல வண்டியை வேகமா திருப்பும் பொழுது எதிரே ஒருவர் வந்து கிராஸ் பண்றாரு. அவரு கிராஸ் பண்ணும்போது இவர் பிரேக் பிடிக்க தடுமாறி அவரை அடிச்சு அந்த இடத்துல தூக்கிட்டு இவர் ஓன்னு கத்துறாரு. இவர் கத்துன அந்த சத்தத்தை கேட்டு பின் சீட்ல இருந்த 2 பசங்களும் வேகமா ஒடியாந்து என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த மாதிரி தம்பி ஒருத்தரை நான் அடிச்சிட்டேன், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் இறங்கி கீழே போய் வேகமா பாக்குறாங்க. அப்ப இவங்களோட அப்பா, அதாவது இந்த சவாரிக்காக கூப்பிட்டாரு பாருங்க, அவரு 2வது சீட்ல தாங்க உட்கார்ந்துருக்காரு. அவரு தூக்கம் களைஞ்சு எழுந்து என்ன பாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, தன்னோட பையனும் தன்னோட தங்கச்சி பையனும் கீழே இறங்கி நிக்கிறத பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லப்பா வண்டி டிரைவர் யாரையோ அடிச்சிட்டதா சொன்னாரு, கீழே இறங்கி பார்த்தோம் யாரையும் காணோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்பதாங்க அந்த இடத்தை சுத்தி முத்தியும் பாக்குறாரு. சுத்தி முத்தியும் பார்க்கும் பொழுது, இது நம்ம ஊர் மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பக்கத்துல வந்துட்டோம் போல இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாலத்தை பாக்குறாரு. அந்த பாலத்தை பார்த்த உடனே இவர் திகச்சு போய் உடனடியா அவங்க 2 பேரும் வேகமா வண்டியில ஏறுங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போறாரு. அவங்களும் வேகமா ஏறுறாங்க. அவங்க ஏறின உடனே இவங்க அப்பா அவங்களை திட்டாரு. எந்த இடம் என்னன்னு தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம டப்புன்னு இறங்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கண்ட மேனிக்கு திட்டாரு. அவரை திட்டினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதற்கப்புறம் அந்த டிரைவரோட வாழ்க்கையிலையும் அந்த பசங்களோட வாழ்க்கையிலையும் விதி எப்படி எல்லாம் விளையாண்டுச்சு, அதே நேரத்துல அவங்களுக்கு எப்படி எல்லாம் அமானுஷ்ய சம்பவங்கள் அதி பயங்கரமா நடந்துச்சு அப்படிங்கறது தாங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாயா மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ உண்மையான அமானுஷ்ய அதிபயங்கர சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பிவிடுங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2018வது காலகட்டத்தில் நடந்தது. இந்த சம்பவத்தை நமக்கு சொன்னது அந்த வேனோட ஓனரான இந்த சதீஷ் தாங்க. நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காரு. இந்த சதீஷ் தாங்க இந்த வேனுக்கு டிரைவராகவும் ஓனராகவும் இவர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப லாங்ல சவாரி வந்தா இவரே டிரைவரா இறங்கி ஓட்டுறதாங்க இவரோட வழக்கம். பக்கத்துல ஏதாவது சவாரி வந்தா டிரைவரை வச்சு ஓட்டுவாரு. ரொம்ப லாங்ல சவாரி வந்தா இவரே ஓட்டுவாரு. அப்படித்தாங்க அந்த காலகட்டத்தில் டி நகர்ல இருந்து தூத்துக்குடிக்கு இந்த சவாரி ஒண்ணு கிடைக்குதுங்க. அந்த சவாரியும் கிட்டத்தட்ட 4-5 நாள் அங்கே ஆல்ட் ஆக வேண்டி இருக்குங்க. இந்த சவாரியை கொடுத்தவரு அவருக்கு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு இருக்குதுங்க. 15 பேருக்கு மேல பசங்க வேலை பார்க்கறாங்க. அந்த 15 பேரும் அவருடைய சொந்த கிராமத்தை சேர்ந்த அந்த பசங்க 15 பேர் மற்றும் தன்னோட குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் இருக்காங்க. அனைவரையுமே கூட்டிக்கிட்டு திருவிழாவுக்காக தனது சொந்த கிராமத்துக்கு போயிட்டு திருவிழா முடிச்சு 4 நாள் கழிச்சு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்காக இவர்கிட்ட சவாரிக்காக பேசியிருக்காங்க. இவரும் சரின்னு சொல்லி அந்த சவாரியை பேசி முடிச்சிடறாரு. 2 நாள் கழிச்சு தாங்க அந்த சவாரிக்காக இவர் கிளம்ப வேண்டி இருக்குது இந்த சதீஷ். ஆனா இவருக்கு 2 நாளைக்கு முன்னவே இந்த சவாரியை நீ எடுக்க வேணாம் அப்படின்னு இவருக்கு நிறைய தடங்கள் வந்திருக்கு. அவருக்கு எப்பேற்பட்ட தடங்கள் வந்திருக்குன்னு அவருடைய அம்மாங்க இறந்து 1 வருட காலங்கள் தான் ஆகுது. அவருடைய கனவுல இதுவரைக்கும் அவங்க அம்மா வந்ததே கிடையாது. அவங்க அம்மா ஒரு பத்திரகாளி, சாமி ஆடுறவங்க. அவங்க கனவுல இவருக்கு முன்னால வர்றாங்க. அந்த சாமி ஆடுற நேரத்துல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி மஞ்சள் கலர் புடவையும் தலை நிறைய குங்கும பொட்டும் வச்சுக்கிட்டு கனவுல விடிய காலம் ஒரு 4 மணி இருக்கும். இவரு திண்ணையில வராண்டாவில படுத்திருக்காரு. படுத்திருக்கும் போது அவங்க அம்மா கனவுல வந்து அவருக்கு முன்னால வந்து நின்னு, தம்பி நான் ஒரு விஷயத்த சொல்றேன்டா, அதை கவனமா கேட்டுக்க. தங்கச்சியும் தம்பியும் நீந்தாண்டா பத்திரமா பாத்துக்கணும். கரை சேர்க்க வேண்டியது உன் கடமை. அதனால கண்ட இடத்துக்கும் கண்ட நேரத்துக்கும் நீ போய் சேராத தம்பி. நீந்தாயா இந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும், கட்டி காப்பாற்றணும். அதனால சூதானமா நடந்துக்க. எந்த இடத்துக்கும் கண்ட நேரத்துல போய் சேராத அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுதும் இவர் திடீர்னு கண்ணை முழிச்சு பாக்குறாரு. இவர் அதே இடத்துல படுத்திருக்காரு. எழுந்து பார்க்கிறாரு. தன்னோட அம்மாவை காணல. இவருக்கு நடந்தது கனவு. இந்த 1 வருஷ காலத்துல இப்படி என்னோட அம்மா வந்து கனவுல வந்து சொன்னதே கிடையாது, ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அன்னைக்கு காலை பொழுது அவருக்கு தூக்கமே வரலங்க. இவரும் அந்த தூக்க கலக்கத்தோட காலையில எழுந்து குளிச்சுட்டு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த தன்னோட நண்பனை பார்க்க போறாருங்க.
அந்த நண்பன் யாருன்னு பார்த்தோம்னா இவர் சவாரிக்கு போகாத நேரத்துல அவரை தாங்க ஆக்டிங் போட்டு ஓட்டுவாரு, அவர் தான் ஓட்டுவாரு, அவருக்கு சம்பளம் கொடுப்பாரு. அதனால அவன் போறானான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக, அதாவது இவங்க அம்மா கனவுல கண்ட நேரத்திலையும் கண்ட இடத்துக்கும் போகாத அப்படின்னு சொன்னதால சரி நம்மளை தானே போகக்கூடாது சொல்றாங்க அப்படின்னு அவனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காக அந்த காலை பொழுது கிட்டத்தட்ட 10-11 மணி இருக்கும் அந்த நேரத்தில் பைக் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் தாங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீடு இருக்குது. அந்த மண்வெளி சாலையில இவர் வேகமா பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது எங்கேயோ மேஞ்சிக்கு இருந்த ஒரு பன்றி இவரை நோக்கி வேகமா வருதுங்க. அந்த பன்றி தாக்க வர்ற மாதிரி வேகமா வந்ததுல இவர் நிலை தடுமாறி கீழே விழுக போனவர் அதுல இருந்து தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேகமா வர்றாரு. இதையும் அவர் தடங்களா நினைக்கிறாரு. இதை தாண்டி தன்னோட நண்பரை போய் பாக்குறாரு. தன்னோட நண்பரை பார்த்து விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி தூத்துக்குடி பக்கத்துல சவாரி போக வேண்டியிருக்குடா, நீ வண்டி எடுத்து கொண்டு போய் தூத்துக்குடியில அவங்கள இறக்கி விட்டு 3 நாள் அங்கே ஆல்ட்டு போட வேண்டியிருக்கும், அதனால நீ அங்க இருக்க வேணாம், கிளம்பி நேர வந்துட்டு திரும்ப அவங்க எப்ப வர சொல்றாங்களோ அப்ப போய் வண்டி எடுத்துட்டு வரலாம். ஏன்னா நமக்கு ஒரு வார காலங்கள் சவாரி எதுவும் இல்ல, அந்த ஒரு சவாரி தான் இருக்கு. அவங்க வெயிட்டிங் சார்ஜ் கூட ஒரு 3000 ரூபாய் பணம் எக்ஸ்ட்ரா தரேன் இருக்காங்க, அதனால வண்டியை போட்டு நீங்க வந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு இல்ல மாப்பிள்ள நான் ஏற்கனவே வேற சவாரி நான் ஒத்துக்கிட்டேன், நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லும் பொழுது சரிடா மாப்பிள்ள நானே போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இவர் கிளம்பி வந்து வர்ற வழியில தாங்க இவருடைய குலதெய்வம் முனீஸ்வரன் கோவில் இருக்கு. அந்த கோவில போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம போயிலான்ட்டு போறாரு. கோவில் மூடி இருக்கு, வெளியிலேயே சாமியை கும்பிட்டுட்டு அந்த விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு இவர் நேர வந்துடுறாரு. வந்த மறுநாள் தாங்க இவருக்கு சவாரிக்கு கிளம்ப வேண்டிய நாளும் வருது. 12 மணி வாக்குல வேன் எடுத்துக்கிட்டு டி நகர் போய் சேர்றாரு. அவங்க 1 மணி வாக்குல கிளம்புறாங்க. கிளம்பி அனைவரும் வண்டியில ஏறி உட்கார்றாங்க. கிட்டத்தட்ட 15 பசங்க இருக்காங்க, அவங்க கிராமத்து பசங்க. அதே நேரத்துல இவங்க குடும்பத்தை சேர்ந்த 5 பேர், மொத்தம் 20 பேரை ஏத்திக்கிட்டு வண்டி கிளம்புது. ஒரே ஆட்டம் பாட்டம் சந்தோஷமா அந்த பசங்க வர்றாங்க. இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் முன்னால உட்கார்ந்துருக்காங்க, அந்த பசங்க பின்னால உட்கார்ந்துருக்காங்க. இந்த சவாரியை ஏற்பாடு பண்ணவர், அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டை நடத்துறவருக்கு 2 பையனும் 1 பொண்ணும் இவருடைய மனைவி, மொத்தம் 5 பேருங்க. அதுல இந்த சின்ன பையன் 12வது படிக்கிறாங்க, விடுமுறை காலகட்டம் வேறு. அந்த சின்ன பையனுக்கு ஒரு அத்தமையன் இருக்கான். அந்த அத்தமையனும் அதாவது இந்த சவாரியை ஏற்பாடு பண்ணவரோட தங்கச்சி பையனும் அங்கேதான் இருக்காரு. அவர் பெரிய பையங்க. அவரும் அந்த சின்ன பையனும் 2 பேரும் பின்சீட்டுல ஒரே அமர்க்களமா பாட்டை பாடி பாடிக்கிட்டு வர்றாங்க. அந்த 15 பசங்களுமே அதே கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 இருந்து 2000 குடும்பங்கள் வசிக்கிற அந்த கிராமத்துல வேறு எந்த ஊர் பசங்களையும் இவர் வேலைக்கு எடுக்கல. மொத்தமும் தன்னோட கிராமத்து பசங்களை வேலைக்கு எடுத்து வச்சிருக்காரு. எதற்காக இப்ப வேன் எடுத்து கூட்டிட்டு போயிட்டு திரும்ப அதே வேன்ல கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்றாருன்னா, தனியா இவங்களை அனுப்பி விட்டா இவங்க சரியா மறுபடியும் வேலைக்கு வந்து சேர மாட்டாங்க அப்படின்னு இவரோட சொந்த செலவுலே வேன் எடுத்து கூட்டிட்டு போறதும் திருவிழா முடிச்சோன்னே அனைவரையும் அப்படியே கூட்டிட்டு வரதாங்க இவர் அன்றாட எப்பொழுதுமே அவருக்கு வழக்கம். அந்த மதிய பொழுதுல கிளம்பி கிட்டத்தட்ட திருச்சி, மதுரை அனைத்தையும் தாண்டி இவங்க கிராமத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 1 to 1:30 மணிக்கு மேல ஆகும். இவங்களும் இரவு 1 மணிக்காக ஒரு இடத்தை போய் சேர்றாங்க. அனைவரும் அமைதியா தூங்குறாங்க. இவர் பைபாஸ் எல்லாம் வண்டி ஓட்டி தாண்டி மதுரையெல்லாம் தாண்டி அந்த மதுரை பைபாஸ்ல இருந்து இவரோட கிராமத்துக்கு அந்த கிராமத்து வழிச்சாலையில வண்டி திரும்புதுங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கூகுள் மேப்பை பார்த்து இவர் வண்டியை ஓட்டுறாரு. அனைவரும் தூங்கிட்டாங்க, இவர் மட்டும் வண்டியை செலுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கிராமத்து சாலையில வண்டி திரும்புதுங்க. அப்படி திரும்பும் பொழுது கிட்டத்தட்ட 12:45 1 மணி இருக்கும். அந்த நேரத்துல இந்த சதீஷும் மிகவும் கவனமா வண்டியை ஓட்டக்கூடியவர். அதனால் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்து மேலையும் நம்பிக்கையும் கிடையாது, அவர் உணர்ந்ததும் கிடையாது. இவர் தீவிர அனுமான் பக்தர். இவரோட வண்டிக்கு மேலையும் அனுமான் தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாரு. அந்த வண்டிக்குள்ளேயும் அனுமானோட படத்தை வச்சு சாமி கும்புறது இவரோட வழக்கம். அந்த கிராமத்து சாலையில போகும்பொழுது 2 பக்கமும் வயல்வெளிகள். அந்த மெயின் ரோட்ல ரைட் சைட்ல இருந்து ஒரு மண்வெளி சாலை வந்து சேருது, லெப்ட் சைட்ல இருந்து ஒரு மண்வெளி சாலை வந்து சேருது. அதை தாண்டி பார்த்தோம்னா தூரத்துல ஒரு ஆற்று பாலம் ஒன்று வருதுங்க. அந்த ஆற்று பாலத்து மேலதாங்க வண்டி போகணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போனா தாங்க அந்த பக்கம் போகலாம். கீழே பெரிய ஆறு, தண்ணி கிடையாது, அது ஒரு பெரிய ஆறு. கிட்டத்தட்ட 30-40 அடி உயரத்துல இருக்கு. அந்த பாலத்து மேலதான் வண்டி போகணும். இந்த 2 மண்வெளி சாலை அந்த மெயின் ரோட்ல வந்து சேருது பாருங்க. அது இந்த பக்கம் ஒரு கிராமத்துல இருந்து இந்த மெயின் ரோட்டுக்கு வர்ற சாலையும், இந்த பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல இருந்து மெயின் ரோட்டுக்கு வர்ற ஒரு சாலையுங்க. இதை ஏன் முக்கியமா சொல்றேன்னா, அந்த இடத்துல தாங்க மொத்த அமானுஷ்ய சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கதையில நடந்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அதை நான் விரிவா சொல்ல வர்றேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 பக்கமும் மண்வெளி சாலைகள் மேல வந்து ஏறுது. இந்த மெயின் ரோட்ல இருந்து நேர போய் அந்த பாலத்தை கடந்து போனா இவங்க கிராமம். அந்த இடத்துக்கு போகும்பொழுது இரவு 1 மணிங்க. அந்த நேரத்துல அந்த இடம் ஒரு பெண்ட் ஒன்று வருங்க. அந்த பெண்டை திரும்பினோம்னா ஒரு புளிய மரம் இருக்கு. அந்த புளிய மரத்தை தாண்டி நேர போனா தாங்க அந்த பாலத்து மேல ஏறி போகணும். அந்த இடத்துல இவர் வேகமா வண்டியை திருப்பும் பொழுது சடார்னு ஒரு ஆண்மகன் வந்து வண்டிக்கு முன்னால விழுகிறாரு.
இதுல திகச்சு போய் இவர் வேகமா வண்டியை பிரேக் போட்டு நிறுத்த முயற்சிக்கிறாரு. இவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஆளை அடிச்சு தூக்கிறாரு. வண்டி கொஞ்சம் தூரம் போய் வேகமா நிக்குது. நின்ன உடனே இந்த சதீஷ் ஐயோன்னு கத்துறாரு. கத்துன உடனே வண்டியில இருக்க அனைவரும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் முழிச்சிட்டாங்க. இதுல பின்னால உட்கார்ந்து இருந்தாங்கல்ல பசங்க, அதுல 2 பேர், அதாவது இந்த சவாரியை ஏற்பாடு பண்ணாருல அவரோட தங்கச்சி பையனும் அந்த பையனும் வேகமா ஓடியாந்து என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடா தம்பி, வண்டிக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், அடிச்சிட்டா தெரியாம அப்படின்னு ஓனு கத்தி அழறாரு சதீஷ். இவங்க 2 பேரும் என்ன ஏதுன்னு யோசிக்காம வேகமா கீழே இறங்குறாங்க. அந்த நேரத்துல இந்த சத்தம் கேட்டு 2வது சீட்ல உட்கார்ந்திருந்த அவங்க அப்பா கண்ணை விழிச்சு பாக்குறாரு. தூக்க கலக்கத்துல கண்ணை விழிச்சு பார்த்தவர் தன்னோட தங்கச்சி பையனும் தன்னோட பையனும் கீழே என்னடா பண்றாங்க அப்படின்னு இவர் சத்தம் போடுறாரு. என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த மாதிரி டிரைவர் வண்டியில இருந்து சொல்றாரு, அண்ணே யாரும் தெரியல, குறுக்க வந்துட்டான், தெரியாம இடிச்சிட்டேன், அதான் தம்பிங்க இறங்கி பாக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. நம்ம ஊர் எல்லைக்கிட்ட வந்துட்டோமே, அதே நேரத்தில் நம்ம சுடுகாட்டு எல்லைக்கிட்டையும் வந்துட்டோமே, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம்னு யோசிச்சுட்டு சற்றும் தாமதிக்காம சத்தம் போறாரு. டேய் வேகமா வந்து வண்டியில ஏறுங்கடா, அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் சத்தம் போட்டவனே இவங்க 2 பேரும் வேகமா வந்து மேலே ஏறுறாங்க. ஏறுன அடுத்த செகண்ட் அவங்கள கண்ட மேனகி திட்டாரு. எதுவா இருந்தாலும் உடனே நீங்க ஏன்டா இறங்குறீங்க, என்ன எழுப்ப வேண்டியானே அப்படின்னு சொல்லி சத்தம் போறாரு. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இந்த சதீஷ் நடந்ததை சொல்றாரு. அண்ணே வண்டியை வேகமா வந்து அந்த வளைவுல திருப்பினேன், ஒரு ஆள் வந்து வண்டிக்கு முன்னால் வந்து விழுந்துட்டான், பிரேக்க பிடிச்சேன், பிடிக்கல, அவனை அடிச்சிட்டனே, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்பொழுது, கண்டிப்பா வாய்ப்பே இருக்காது தம்பி, 1 மணிக்கு இந்த இடத்துல யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இது என்னோட கிராமம், நல்லா எனக்கு தெரியும், இந்த இடம் ஒரு மாதிரியான இடம், அதனால இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னாலும் இந்த சதீஷ் நம்பவே இல்லை. கத்துறாரு, இல்லனே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வாய்ப்பு இல்லை தம்பி, சரி வாங்க உங்க சந்தேகத்துக்காக இறங்கி நம்ம 2 பேரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷையும் இறக்கிட்டு இவரும் இறங்கி சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. வண்டி லைட் ஆன்ல இருக்குங்க. அந்த லைட்டு எதிரே இருக்க புளிய மரத்து மேல நல்லா அடிக்குது. இவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. எந்த ஒரு உடலும் கிடக்கிற மாதிரி தெரியாது. தம்பி இந்த இடத்த பத்தி நான் சொல்றேன், முதல்ல நீங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சதீஷும் வேகமா வந்து வண்டியில ஏறாரு. என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல போகலாம், நான் போகும்பொழுது உங்களுக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்தை கடந்து அந்த பாலத்தையும் கடந்து வந்து சேராங்க. வந்த 5 நிமிஷத்துல இவங்க கிராமத்து எல்லையை தொடும் பொழுதே இவர் சதீஷ் கிட்ட அந்த இடத்த பத்தி சுருக்கமா சொல்றாருங்க. தம்பி இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க, இரவு நேரத்துல இங்க யாரும் வரமாட்டாங்க, அதுவும் இந்த இடம் இந்த 3 ஊருக்கும் சுடுகாடா அமைஞ்சிருக்கு தம்பி. அந்த பாலத்துக்கு கீழே பாருங்க, அந்த பாலத்துக்கு கீழே தான் இந்த 3 ஊருக்கும் சுடுகாடு. லெப்ட்ல ஒரு மண் ரோடு போட்டுச்சுல, அந்த மண் ரோட்ல இருந்து நேரம் வர்றதும், ரைட்ல ஒரு மண் ரோடு அந்த கிராமத்துல இருந்து நேரம் இங்க வர்றதும், எங்க ஊருக்கும் அந்த பாலத்தை தாண்டி இங்க வந்து தாங்க நல்லடக்கம் பண்ணுவோம். அதனால இந்த இடம் அப்பையில இருந்து எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே இந்த இடம் அமானுஷ்யமான இடம் தம்பி. அந்த புளிய மரமும் அந்த பெண்டும் இந்த சுடுகாட்டு எல்லையும் எங்களுக்கு சின்ன வயசுல பகல்ல வர்றதுக்கே பயமா இருக்கும். அதான் தம்பி இந்த இடத்துல யாரையும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அது மிகவும் செழிப்பான கிராமங்க. கிட்டத்தட்ட 1500 இருந்து 2000 குடும்பங்கள் வசிக்கிற அந்த கிராமம், அதுவும் ஒரு இசக்கியம்மன் கோயில் திருவிழாங்க. அந்த திருவிழா கடைசி 4வது நாள் நடந்துகிட்டு இருக்கு. வண்டியை கொண்டு போய் அந்த கிராமத்துல அந்த கோயிலுக்கு முன்னால நிறுத்தினோடனே அந்த பசங்க எல்லாம், அண்ணே போயிட்டு வரேன், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு பாசமா கூப்பிடுறாங்க. இல்ல தம்பி நான் சென்னைக்கு போயிட்டு நான் திரும்ப நீங்க போன் பண்ணும்போது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எங்கேயாவது பத்திரமா நிறுத்தணுமே, எங்கனே நிறுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, கோயிலுக்கு எதிர்புறம் உள்ள ஒரு ரோடுங்க, அங்க யாரும் போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட கோயில்ல இருந்து ஒரு 1000 மீட்டர் தள்ளி இருக்கும். அதனால தொந்தரவு இருக்க வாய்ப்பில்லை தம்பி, அந்த இடத்துல கொண்டு நீங்க ஓரமா நிறுத்திட்டு வண்டியை லாக் பண்ணிட்டு வண்டி பாதுகாப்பா இருக்கும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. இந்த சதீஷும் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாரு. சதீஷ் சென்னைக்கு வந்து 2-3 நாட்கள் ஆகுது. இந்த சதீஷுக்கும் அந்த 2-3 நாட்கள்ல எல்லாம் எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடக்கலங்க. ஏன்னா இனிமே தாங்க சம்பவமே நடக்க போகுது. ஊர்ல இருந்து அந்த சவாரியை எடுத்த அவரு போன் பண்றாருங்க. போன் பண்ணி, தம்பி இன்னைக்கு எங்களுடைய திருவிழா முடியும், அதனால நீங்க நைட்டு கிளம்பி நாளைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு மதியம் கிளம்பி எங்களை கொண்டே நைட்டு கொண்டே விட்டலாம், அதனால நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு போன் கால் வந்த உடனே இவர் 2-3 மணிக்கெல்லாம் சென்னையில இருந்து கிளம்பி அந்த தூத்துக்குடியை நோக்கி போறாருங்க. இறங்கி இரவு நேரத்துல பஸ் ஏறி விடியற் காலையில அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய அந்த பஸ்ல ஏறாருங்க. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய அந்த பஸ்ல ஏறும் பொழுது இந்த அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்தது பாருங்க. அந்த இடத்தை அந்த பஸ் தாண்ட போகும் பொழுது அந்த பெண்டுலங்க அந்த பாலத்துக்கு முன்னால 2 வண்டி ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சு போய் சுக்குநூறா அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணுமா கிடக்குது. அந்த இடத்துல யாருமே கிடையாது. எட்டி பார்க்கும் பொழுது ரோட்ல மண்ணள்ளி கொட்டியிருக்காங்க. அந்த ரத்தக்கரை தெரியாதவர் மண்ணள்ளி கொட்டியிருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு போகும் பொழுது இந்த பஸ்ல இருந்தவங்க பேசிக்கிறாங்க, அநியாயமா 3 பேர் செத்து போயிட்டாங்க, நேத்து நைட்டு என்ன போதையில வந்தாங்கன்னு தெரியல, அநியாயம் பண்றாங்க, அநியாயமா 2 பேர் போதையில வந்து ஒரு கல்யாண மாப்பிள்ளையும் காலி பண்ணிட்டாங்க, 2 பேரும் பைக்ல வந்து மோதி அடிச்சு இப்படி இவங்க 3 பேரும் சாவாங்கன்னு யாரும் கனவுல கூட நினைக்கல, அப்படி எப்படி வேகமா வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு அதாவது பஸ்ஸோட டிரைவர் மற்றும் பயணிகள் எல்லாம் பேசிக்கிட்டு வரத இவர் காதுல கேட்கிறாரு. இவரும் அந்த கிராமத்துக்கு வந்து இறங்கின உடனே இவரும் நேர வேனுக்கு போறாரு. வேனுக்கு போனோடனே அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த பசங்க நேர வந்து அவர்கிட்ட, அண்ணே வேகமா வண்டி எடுத்துட்டு வச்சுனாரு ஓனர் கோயிலுக்கிட்ட,
நிற்கிறாரு. வாங்கண்ணே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும்னு சொல்லி இவரை கூப்பிடவும், சரி எக்ஸ்ட்ரா ஓட்டினா கிலோமீட்டர் கணக்கு நமக்கு காசு தானே அப்படின்னு இவர் வண்டி எடுத்துட்டு வேற எதுவும் கேட்கல, எங்கே போறாங்க என்ன ஏதுன்னு கேட்காம இவரும் வண்டி எடுத்துட்டு வேகமா போகிறாரு. வேகமா போனா அந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர், பெரியவங்க நிறைய பேர், ஆண்கள் நிறைய பேர் அவர் வண்டியில வந்து சுகத்தோட ஏறாங்க. இவங்களும் ஏறின உடனே இவர் வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போகும்பொழுதுதான் அந்த பசங்க 2 பேரும் வந்து சொன்னாங்கல்ல, அண்ணா ஒண்ணு இல்லைண்ணே, எங்க கிராமத்தை சேர்ந்த 2 பசங்க அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அவங்க பாடியை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இந்த சதீஷுக்கும் மனசு கனத்து போய் மிகுந்த கவலையோட, என்னாச்சுடா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நேற்று 2 பேரும் வேகமா போயிருக்காங்க, அந்த சைட்ல இருந்து பைக்ல அது ஒரு திருப்பம், வேகமா அங்கிருந்து வந்தவரும் வேகமா வந்திருக்காரு, அவரும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவரேன், அவருக்கு இப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு. 3 பேரும் மோதின வேகத்துல என்ன ஆச்சுன்னு தெரியலண்ணே, 3 பேருமே அட்டன்டயத்துல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்கண்ணே. நீங்க வர்ற வழியில பாத்தீங்களாண்ணே 2 வண்டி சிதறி போய் கிடந்திருக்குமே, அந்த 2 வண்டியும் இவங்க 3 பேர் போன வண்டினே, 3 பேருமே இறந்து போயிட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். இவரும் கனத்த இதயத்தோடு அங்கே வெயிட் பண்ணி திரும்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட்டி கொண்டு வந்து அந்த கோயில்கிட்ட இறக்கி விட்டு, இந்த சவாரிக்காக கூட்டிட்டு வந்தாருல அவருக்காக வெயிட் பண்றாங்க. அவரை காணோம். மறுபடியும் அந்த இடத்துல வண்டியை கொண்டு நிறுத்துறாரு. இந்த கிராமத்தை சேர்ந்த அந்த 2 பசங்களும் மறுபடியும் வர்றாங்க. அண்ணே நாளைக்கு தான் போகலாம், நம்ம ஊர்ல சாவு ஆயிடுச்சு, அதனால நாளைக்கு தானே போகணும், அதனால தயவு செய்து ஓனர் உங்களை இங்கேயே இருக்க சொன்னாரு, உங்களுக்கு தேவையான காசை தரேன்னு சொல்லிட்டாருனே அப்படின்னு சொன்னேன். சரிண்டு இவரும் தங்குறாருங்க. அந்த பசங்க யாரு என்னன்னு இவரு அலசி ஆராயல. கிட்டத்தட்ட 1500-2000 குடும்பத்துக்கு மேல இருக்கிறதுனால எந்த வீட்டுல இளவு வீடு அப்படின்னு இவருக்கு தெரியாதனால வண்டியிலே தங்குறாரு. இவருக்கு தேவையான செலவுக்கு காசை கொடுத்துறாங்க. அதுவும் இல்லாம கோயில் திருவிழா கடைசி நாள் திருவிழாங்க. இந்த இறப்புனால அந்த திருவிழாவை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சிருக்காங்க. அந்த கிராமத்துல இறப்பு விழுந்ததால அந்த கோவிலோட கடைசி நாள் திருவிழாங்க கொஞ்ச நேரம் தள்ளி வச்சிருக்காங்க. அந்த இறப்பெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த திருவிழா கண்டினியூ ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் இறப்பை எடுத்து முடிச்சிடாங்க. கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் இறப்பு எடுத்து முடிச்சோடனே சில சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு மறுபடியும் கோயிலை திறந்து 9-10 மணிக்கெல்லாம் அந்த கிராமத்தோட திருவிழாவை சிம்பிளா முடிச்சிடறாங்க. அன்று இரவு இவர் வேன்ல படுக்க போறாரு. ஏன்னா மறுநாள் தான் அவங்க கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. முதல் நாளே வர சொல்லியிருந்தவங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல கிராமத்தை சேர்ந்த 2 பசங்க இறந்ததுனால அங்கேயே தங்கி இருந்துட்டு மறுநாள் வண்டி எடுக்கலாம்னு சொன்னதுனால இரவு வண்டியிலே படுக்கலாம்னு படுக்கிறாருங்க. கோவில்ல இரவு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சு தன்னோட வண்டியில போய் பின் சீட்ல நீட்டி நிமிர்ந்து அப்படியே படுத்து உறங்குறாரு. படுத்து உறங்கி கொஞ்ச நேரம் போயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி இருக்கும். 12 மணி வாக்குல தன்னோட வண்டியை யாரோ ஆட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. கண்ணை மூடி படுத்திருக்காரு, மல்லாக்கா படுத்திருக்காரு. வண்டியை யாரோ அசைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. கண்ணை விழிச்சு பார்க்க எவ்வளவு முயற்சி பண்றாரு, விழிக்க முடியல. மறுபடியும் கனவுல ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. இவர் பின்னால படுத்திருக்காரு. படுத்திருக்கும் பொழுது இந்த பசங்க, அதாவது பின் சீட்டில் உட்காந்துருந்தாங்களே அந்த ஒரு 7-8 பசங்க, அதுல அந்த 2 பேர், அந்த 2 பசங்க மட்டும் இவர் வண்டியில பின் சீட்ல படுத்திருக்காரு. அடுத்த சீட்ல அந்த சைடு இந்த சைடுமா உட்காந்துக்கிட்டு இவரை பார்த்து முறைச்சபடி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இரவு நேரத்துல இவங்க 2 பேரும் எப்படி என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எப்படியோ எழுந்து பார்க்க முயற்சி பண்றாரு. 3ஆவதா ஒருத்தரும் அங்க இருக்கான். இந்த இரவு நேரத்துல வண்டி மெதுவா ஆடுது. ஆடும் பொழுது அந்த 3 பேரும் இவனை நோக்கி மெல்ல நகர்ந்து வர்றாங்க. முறைச்சு பார்த்தபடியே மெல்ல நகர்ந்து வர்றாங்க. இவன் மேல ஏறி விளையாடுறாங்க. விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. இவர் திகச்சு போய் கத்த முயற்சி பண்றாரு. இவரால் சுத்தமா முடியல. அந்த 3 பேரும் அட்டன்டயத்துல இவங்க 3 பேரும் அவர் மேல ஏறி அமர்ந்துகிட்டு அப்படியே கழுத்தை நெரிக்க முயற்சி பண்றாங்க. இவர் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாரு. இவரால அந்த இடத்தை விட்டு எழ முடியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போயிருக்கும். என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஆஞ்சநேயான்னு கத்துன அடுத்த செகண்ட் இவர் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போய் இவர் சுத்தியும் முத்தியும் பார்க்கிறாரு. எந்த ஒரு உருவத்தையும் காணோம். ஆனா வண்டி ஆட்டம் இவர் எழுந்த அடுத்த செகண்ட் ஆடி அடங்குது. இவர் எழுந்ததால ஆடி அடங்குச்சா இல்ல இவருக்கு கனவுல தெரிஞ்சதே அந்த உருவத்தால வண்டி ஆடந்துச்சா அப்படின்னு வேகமா வாரி சுருட்டி எந்திரிச்சுக்கிட்டு மின் சீட்ல வந்து உட்காராரு. உட்காந்து அந்த ஆஞ்சநேயரை பார்த்து கும்பிட்டு ஐயா அப்படின்னு கத்திட்டு அந்த சீட்ல உட்காந்துட்டு ஆஞ்சநேயரை கையெடுத்து கும்பிட்டுறாரு. 5 நிமிஷம் ஆகுதுங்க. இவர் ஆசுவாசப்படுத்திட்டு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அந்த நேரத்திலையும் இவர் வண்டியை விட்டு கீழே இறங்கல. என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே, கனவுல இப்படி நடக்குமான இவர் யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது பின் சீட்டில இருந்து யாரோ அழுகிற அந்த சத்தம் கேட்டு இவர் மெல்ல திரும்பி பார்க்கும் பொழுது அந்த 2 பசங்களும் பின் சீட்ல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மிரட்சி அடையில திகச்சு போறாரு. இந்த 2 பசங்களும் இப்ப எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்னடா தம்பி அப்படின்னு சத்தமா கேட்கிறாரு. இவர் கேட்ட அடுத்த செகண்ட் அங்க 2 பசங்க இருந்ததுக்கான அறிகுறியே இல்லைங்க. இப்ப தாங்க இவர் முதல் முறையா இவருக்கு தூக்கி வாரி போட்டு பயமா இருக்கு. இவரும் உடனடியா வண்டியை விட்டு கீழே இறங்கி ஓட்டமும் நடையுமா வேகமா அந்த இசக்கியம்மா கோயிலுக்கு உள்ள போறாரு. அன்னைக்கு தானங்க திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 15-20 பேர் அங்கொன்று இங்கொன்றுமா படுத்திருக்காங்க. அவங்களுக்கு இடையில போய் வேகமா போய் படுத்துறாரு.
இவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இரவு அங்கே படுத்து தூங்கும் பொழுது இந்த 2 பசங்களும் வந்து இருந்தது மாதிரி இருந்துச்சு. நம்மள அவனுக்கு தான் போட்டு அமிழ்த்தினது மாதிரி இருந்துச்சு. நமக்கு மூச்சு முட்டை வச்சதும் அவங்க தான். கூட ஒருத்தனும் இருந்தான். அவன் யாருன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அந்த 2 பசங்களும் நான் பார்க்கும் பொழுது திடீர்னு காணாம போயிட்டாங்க. இவரும் யோசிச்சுக்கிட்டே 2-3 மணி வாக்குல தூங்கிறாருங்க. நல்லா தூங்கிறாரு. தூங்கி முடிஞ்சு காலையில 5:30க்கெல்லாம் எழுப்பி விடுறாங்க. 5:30-6 மணிக்கெல்லாம் எழுந்து குளத்துல குளிச்சுட்டு மறுபடியும் அந்த கோயில வந்து சாமியை கும்பிட்டுட்டு விபூதி எடுத்துட்டு வேனுக்கு போய் வேனை எடுத்து கொண்டு வந்து கோயில் பக்கமா போட்டாரு. ஏன்னா இன்னைக்கு மதியத்துக்கு மேல அவங்க கிளம்புறதா இருக்காங்க. 12 மணி வாக்குல எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் வந்து வண்டியில ஏறாங்க. இந்த சவாரியை பேசினார் பாருங்க, அவர் வரல, அவங்க குடும்பத்தாரும் வரல. இந்த 10-15 பசங்கள்ல இந்த 13 பசங்க வந்து ஏறாங்க. ஏறும்பொழுது என்னடாச்சு தம்பி, ஓனர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஏன்னா உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நேற்று ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, என்னடா எனக்கு இந்த விஷயமே தெரியாதே அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே அவரோட பையனும் அவரோட தங்கச்சி பையனும் தானே ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டதுங்க. ஏன்னா நைட்டு அந்த வேனுக்கு பின்னால வந்து உட்கார்ந்து அவங்க 2 பேரும் தான். யாருடா தம்பி, அந்த பின் சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்களே அவங்க 2 பேரும்? ஆமாண்ணே, இன்னைக்கு கூட அந்த பெண்டுல கீழே இறங்கி நிற்கும் பொழுது அவர் திட்டினார் பாருங்க, அந்த இடத்துல இறங்காதீங்கடா அப்படின்னு சொல்லி. அந்த 2 பேர் தானே. இவர் ஓனும் தலையில கையை வச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னண்ணே அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் உண்மையை சொல்ல அந்த இடத்துல இவரால் முடியல. நைட்டு நடந்த அந்த அமானுஷ்ய சம்பவத்தை இவரால் சொல்ல முடியல. அந்த இடத்துல நான் இறங்க சொன்னதால அவன் இறங்கினாங்களா, அதான்டா கவலையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, அவங்க விதி முடிஞ்சிருச்சு, நீ வண்டி எடுனே அப்படின்னு சொன்னேன். இந்த சதீஷும் சென்னை நோக்கி நேர கொண்டாந்து வண்டியை விட்டுட்டு அவங்கள இறக்கி விட்டு சவாரிக்கு உண்டான பணத்தை அந்த பசங்கள்கிட்டே வாங்கிட்டு இவரும் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்துறாருங்க. இவரோட சொந்த ஊர் பெரிய பாளையத்து பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். இந்த சவாரி முடிச்சு வந்த அந்த காலகட்டத்திலேருந்து இவருக்கு வாழ்க்கையில பேரடியா விழுக ஆரம்பிக்குதுங்க. அதாவது இந்த சதீஷுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமா கெட்ட விஷயமாவே நடக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாதுங்க. கெட்ட பழக்கம், தம் அடிக்கிறது கிடையாது, பார்க்க போறது கிடையாது, தண்ணி அடிக்கிறது கிடையாது. சொந்தமா சுயமா உழைச்சு முன்னேறின அந்த பையன். இவனுக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்கான், தங்கை இருக்கான். தங்கைக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், தம்பியை கரை சேர்க்கணும். தன்னோட அப்பா குடிச்சு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்ததுனால மொத்த குடும்பத்தோட பொறுப்பும் இவன் கையில தாங்க இருக்குது. அதனால அதற்கப்புறம் இவனுக்கு அடிமேல அடியா விழுகுதுங்க. அதற்கப்புறம் இவனுக்கு 2 தடவை இவன் பைக்ல போறான். பைக்ல போகும்பொழுது குறுக்க நாய் வந்து கீழே விழுகுது. அதுல இருந்து தப்பிச்சு இவன் தப்பிச்சிடறான். அந்த நாய் அடிபட்டு சாகுதுங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி 2 சம்பவம் நடக்குது. இவனுக்கு சவாரி சரியா கிடைக்கிறது இல்ல. அந்த வேணுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க இவருக்கு. அதற்கப்புறம் இறங்கு முகமா இருக்குது. அந்த காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு சவாரி கிடைக்குதுங்க. தன்னோட நண்பனை வரவழைச்சு அந்த சவாரிக்காக அனுப்புறான். இந்த நண்பனும் அந்த சவாரிக்கு போறான். அந்த சவாரிக்கு போன இடத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஆகி 4-5 லட்சம் ரூபாய்க்கு செலவு வைக்குது. இந்த நண்பனும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கிறான். இந்த நண்பனை பார்க்க இந்த சதீஷ் போகும்பொழுது அந்த நண்பனும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான்னா, இந்த சதீஷுக்கு ஒரு விஷயம் நடந்ததில்லை. இவன் இரவு நேரத்துல வண்டியில படுத்திருக்கும் போது நடந்தது இல்லைங்க. அதே மாதிரி நான் படுத்திருந்தேன் மாப்பிள்ள, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதற்கப்புறம் அந்த இரவு நேரத்துல தான் மாப்பிள்ள நான் போகும்பொழுது என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. திடீர்னு ஒருத்தன் முன்னால வந்தது மாதிரி இருந்தது. என் பின்னால இருந்த 2 பேர் இருந்து என்னோட ஷோல்டர் அப்படியே பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்தது. வண்டியை திருப்பிட்டேன்டா. இது தானா நடக்கலடா, என்னால நடந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சுடா. ஆனா என்னால நடக்கலடா, என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணாங்கடா. யார்கிட்ட சொன்னாலும் புரியாதடா, உனக்கு புரியும் நினைக்கிறேன்டா. நான் வண்டி அப்படிலாம் ஓட்டக்கூடிய ஆள் கிடையாதுடா. அப்படி ஓட்டி இருந்தனா நீ என்கிட்ட வண்டி கொடுத்துருக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ, இந்த வண்டியில தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்குடா அப்படின்னு கண்ணீர் மல்க அழுகும் பொழுதுதாங்க சதீஷுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்து 6 மாத காலங்கள் ஆகுது. நம்ம தான் இதை கண்டுக்காம இருந்துட்டோம். இப்ப இவனோட வாழ்க்கையும் கேள்விக்குரிய ஆகிற நிலைமைக்கு வந்துட்டோம். வண்டியும் போச்சு, 4-5 லட்சம் ரூபாய்க்கு லாஸே. வண்டியை மீட்டு கொண்டே மறுபடியும் ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு தன்னோட தம்பி தங்கச்சி அனைவரையும் கூட்டிட்டு அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போறாருங்க. அதாவது இவருடைய குலதெய்வமான அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போறாருங்க. ஆனா இவருக்கு தூத்துக்குடியில நடந்ததை விட எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்கலங்க. இந்த வண்டியில போகும்பொழுது, பைக்ல போகும்பொழுது அந்த நாய் 2 தடவை வந்து விழுந்ததும் அதுல அந்த நாய் தாங்க அடிபட்டு இறந்திருக்கு. இவருக்கு எதுவும் நடக்கலைங்க. இவருக்கு பக்க பலமா குலதெய்வமும் இருந்திருக்காங்க. அவர் கும்பிட்ட அந்த ஆஞ்சநேயரும் இருந்திருக்காருங்க. அதனால தாங்க இவருக்கு எதுவும் நடக்காம இவரோட பொருளாதாரத்துல கை வச்சு ஒன்னும் நாடியா இருக்கு. இப்ப அவர் குலதெய்வம் முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் இறங்கி அவர் சாமி கும்பிட முதல் முறையா கோவிலுக்கு உள்ள போறாரு. இவர் ஏற்கனவே இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போனாரு. கோவில் முன்னால மூடி இருந்ததால வெளியிலே கும்பிட்டுட்டு அந்த சம்பவத்துக்கு போயிடறாரு. அதற்கப்புறம் தாங்க இவருக்கு நிறைய சம்பவம் நடந்து இந்த மாதிரி நிறைய லாஸ் ஆகி இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இவங்க 3 பேரும் அந்த கோயில் எல்லைக்குள்ள போகும் பொழுதே இந்த கோயிலோட பூசாரி இவங்களை பார்த்துட்டு, வாடா உன்னத்தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நார்மலா இருந்தவர்
திடீர்னு சாமியாட்டம் ஆடி அங்கிருந்து வேகமா ஒடியாந்து இவனை நோக்கி விபூதியை தூக்கி வீசி, போகக்கூடாத இடத்துக்கு நீ போன, நீ செல்லக்கூடாத இடத்துக்கு சென்று வந்தாய், போன இடத்துல அங்க 2 உயிர் போயிருக்கு. இன்னமும் வண்டியிலே உட்கார்ந்து இருக்காங்க. நீ என் எல்லைக்கு எப்படா வருவேன்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ நான் வந்துட்ட, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிட்டேன், நீ கும்புற அந்த ராமனோட மகனும் உனக்கு காவலா இருந்தான், நீ எப்படா வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன்டா, வாடா மயனே அப்படின்னு சொல்லி வேகமா அவனுக்கு விபூதியை பூசி விட்டு, என்னடா நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவாரிக்கு போனதுல இருந்து அவனுக்கு நடந்த அனைத்து சம்பவத்தையும் இந்த பன்றி விரட்டிக்கிட்டு வந்தது, இவன் கோயில வந்துட்டு சாமி கும்பிடாம போனது, அதே நேரத்துல அந்த பெண்டுல திரும்பும் பொழுது அந்த இடத்துல ஒரு உருவம் வண்டிக்கு முன்னால அடிபட்டு விழுந்தது மாதிரியும், அங்கு இறங்கின விஷயத்துல இருந்து அந்த பசங்க இறந்ததுல இருந்து அத்தனையும் இவர் சாமியாடி தன்னோட வாயால புட்டு புட்டு வைக்கிறாருங்க. இந்த விஷயத்தால தாண்டா அவனுக்கு 2 பேரும் இவனை தேடி வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ போகாம இருந்திருந்தா அவனுக்கு வந்திருக்க மாட்டாங்கடா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க எல்லாரையும் நீ கூட்டிட்டு போனேன், அந்த நேரத்துல அவங்க ஊருக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்த உடனே அவனுங்க கூட அப்படியே வண்டியில வந்துட்டாங்கடா. வந்தவங்க அங்கே திருவிழா நடந்ததால இறங்க முடியல, வண்டியிலே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுதுங்க. இப்ப என்ன ஐயா பண்ணணும்? அப்ப இவரு சாமி ஆடிக்கிட்டு இருந்தவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, நான் இருக்கையில நீ ஆண்டா கவலைப்படுற, ஒரு சின்ன பூஜை ஒண்ணு பண்றா, இத என்னோட ஆசான் உனக்கு செய்வாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சாமி மலை ஏறாருங்க. அந்த பூசாரி எழுந்து வந்தோடனே இங்க நடந்த சம்பவத்தை பூரா அந்த பூசாரி கிட்ட சொன்ன உடனே, ஆமா தம்பி முனியே என்கிட்ட சொல்லியிருக்கான், ஒரு விஷயத்தை நான் பண்ணி தரேன், அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போ, இந்த வேனிலே எடுத்துட்டு போ, அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு போ, 2 பேருமா போங்க, போய் அந்த இடத்துல போயிட்டு, அதாவது இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சு பாரு அந்த இடம் அல்லது அந்த சுடுகாட்டு மணல், அந்த சுடுகாட்டு எல்லை, அந்த இடத்துல இந்த 3 பானையும் தூக்கி போட்டுட்டு வந்துருங்க, திரும்பி பார்க்காம வந்துருங்க. அதற்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. திரும்பி பார்க்காம நேர வரும் பொழுது நேர தூத்துக்குடி கடற்கரையில போயிட்டு புனித நீராடல் பண்ணிட்டு நேர ஐயாவோட ஆலயத்துக்கு வந்து அவரை வணங்கிட்டு போங்க, அனைத்தும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில பல மந்திர வேலைகள்லாம் செஞ்சு அவர் 3 பானை எடுத்து கொடுக்குறாருங்க. இந்த 3 பானையும் எதுக்கு அப்படின்னா, இங்க உன் வண்டியில வந்த அந்த 3 ஆன்மாவும் எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு, அதனாலதான்டா உன்னை போட்டு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அதனால அந்த 3 ஆன்மாவும் இந்த மந்திர கலசத்துக்கு கட்டுப்படும். அந்த மந்திர கலசத்தை அந்த இடத்துல தூக்கி போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துரு, அங்கு போயிடும் அந்த 3 ஆன்மாவும். இந்த 3 ஆன்மாவையும் கட்டுப்படுத்த நம்மளால முடியாது, அதனால அந்த இடத்துல கொண்டே விட்டுட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இவர்களும் அதன்படியே 3 கலச வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க தம்பி தங்கச்சி அனைவரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு தன்னோட நண்பனுக்கு தகவலை சொல்லி ஹாஸ்பிட்டல் இருந்து அவனை கூட்டிக்கிட்டு அப்படியே எல்லா விவரத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு 3 கலசத்தையும் எடுத்துட்டு இவங்க 2 பேருமே வண்டியை மாத்தி மாத்தி இரவு நேரத்துல ஓட்டிக்கிட்டு போறாங்க. இவங்க அதே வேன்ல போய் தூத்துக்குடியை போய் சேர்றதுக்கு விடியற் கால 10-11 மணிக்கு மேல ஆகுது. இவங்க 2 பேருமே அந்த அமானுஷ இடத்தை தாண்டி தாங்க போறாங்க, அதை பார்த்துக்கிட்டு தான் போறாங்க. அந்த இடத்துல தான் இந்த 3 பேரும் ஆக்சிடென்ட் ஆனது. அந்த இடத்தையும் தாண்டி போய் அந்த பாலத்து மேல நின்னுக்கிட்டு இந்த 3 பானையும் எடுத்து வண்டியில இருந்துகிட்டே அப்படியே கீழே தூக்கி போறாங்க. கீழே தூக்கி போட்டவங்க அப்படியே திரும்பி பார்க்காம அப்படியே அந்த கிராமத்து வழியே ஆப்போசிட் ரோடுல போய் வேற வழியா இவங்க நேர தூத்துக்குடி கடற்கரைக்கு போயிட்டு அங்க போய் புனித நீராடல் பண்ணிட்டு இவங்க 2 பேருமே அதுக்கப்புறம் வந்து முனீஸ்வரன் கோயில சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே அந்த முனீஸ்வரன் தான் குலதெய்வம். அதற்கு பிறகு இவனோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் நடந்ததே இல்லை. அதற்கப்புறம் சதீஷ் அவருடைய தங்கைக்கு திருமணம் பண்ணிடுறாரு. இந்த சதீஷுக்கும் திருமணம் ஆயிருது. இவனோட தம்பிக்கும் திருமண ஏற்பாடு நடக்குது. ஒரு வண்டி வச்சிருந்தவர் 2 காரு 2 வேனோட இப்போ சொந்தமா நல்லபடியா இருக்காருங்க. இந்த சம்பவத்தை நான் 2018வது காலகட்டத்தில் நான் அனுபவிச்சேன். நான் கும்புற அந்த அனுமனும் என்னோட குலதெய்வமான அந்த முனீஸ்வரனும் எனக்கு பக்கபலமா இருந்து என்னை வழி நடத்தி என்னை காப்பாத்தி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கிட்ட இந்த கதையை சொன்ன அந்த சதீஷுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த ஒரு உண்மை சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி விடுங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.